back to In Conversation with Harshini. Today we are with someone who can change everyday chaos into comedy gold. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா she is unapologetically real and என்னை பொறுத்த வரைக்கும் to do that on a stage in front of a live audience is a huge thing. And இதுக்கு மேலே நான் சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு. So let's introduce Syama Harini. Hello. Vanakkam. Thank you for being on the show actually. It means a lot to us. கேட்ட உடனே she said yes and I'm very happy to have you here. How are you feeling today? கொஞ்சம் டயர்டா இருக்கு. டயர்டா இருக்கா? வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. Cheers to the veil. Yes, cheers to the veil. Cheers to சீக்கிரம் மழை. Yes, but yes, otherwise I'm good. This is the first time I'm interviewing a stand-up comedian, I would say. So அப்படி பார்க்கும்போது there are a lot of things that I would like to ask you, but let's start with a very simple question. Stand-up comedian-ஆக இருக்கிறதோ இல்லை ஸ்டாண்டப் காமெடியோவே இஸ் அ வெரி க்ளோரிஃபைட் ஃபீல்ட் லைக் சம்திங் தட் பீப்புள் லுக் அட் அண்ட் பி லைக் பரவாயில்லையே சும்மா மேலே போய்ட்டு ஜோக் சொல்லணும் அப்படின்ற மாதிரி யூ டோன்ட் நோ தி பிஹைண்ட் த சீன்ஸ் ப்ராசஸ் ஆஃப் இட். ஸோ ஃபர்ஸ்ட்லி உங்களுக்கு எப்படி இது கிடச்சிது லைக் ஹவு டிட் யூ கெட் இன் டு திஸ் ஃபீல்ட் அண்ட் where did that interest start stand-up comedy பண்ணணும்ன்ற? So this started when I was working with Avam part-time after my UG for சும்மா pocket money. அப்போது தான் எனக்கு ஸ்டாண்டப் காமெடின்னு ஒரு ஆர்ட் இருக்குன்னே தெரியும். திஸ் இஸ் அரௌண்ட் 2015. ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஓப்பன் மைக்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது. நான் நினச்சேன் அப்படியே நேரம் ஆடிட்டோரியம் புக் பண்ணி 800 பேர் வாங்க அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் ஒரு ஏவம் கொலீக்ஸ் நித்து நீ நினைக்கிற மாதிரில ஃபஸ்ட்டு நீ போகணும், ஜோக்கை நீ ட்ரை பண்ணணும், அப்புறம் உனக்கு யாராவது ஸ்பாட் கொடுக்கணும், அவ்வளோ காசு வச்சிருக்கே நீயே எங்கள் பார்ட் டைம் வேலை பார்க்குற அப்படின்னாரு. அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் ஹிட்டிங் த ஓப்பன் மைக்ஸ் அண்ட் அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஐ நெவர் தாட் திஸ் வில் பிகம் மை ஃபுல் டைம் கரியர் at any point of time. I thought இது சும்மா இப்போ எப்படி நம்ம படிக்கும்போது இந்த பாட்டு கிளாஸ் கராட்டேலாம் அனுப்புவாங்க, அந்த சும்மா வேலை பண்ணிட்டு சைடில் ஈவினிங் போய் கொஞ்ச நேரம் எங்கேயா புலம்பிட்டு போகலாம் அந்த மாதிரி தான் ஆரம்பித்தேன். பட் அது காமிக்ஸ் தான் வந்து இப்படிலாம் ஆகும் நான் நினைக்கவே இல்லை. கண்டிப்பாக ஐ நோ a lot of people watching this, at least ஒரு section of people would love to be stand-up comedians. They don't know how to get started. என்ன பண்ணலாம், எப்படி போகணும், அந்த ஸ்டேஜ் மேலே எப்படி ஏறாங்க. இப்போ நீங்களே சொன்னீங்கல்ல ஐ தாட் அப்படியே ஸ்டேஜ் மேலே ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. that's the idea most people have. So let's make a imaginary character. அவங்களுக்கு வந்து 18 years, அவங்க ஒரு ஸ்டாண்டப் கமெடியன் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணலாம் அண்ட் காமிக்ஸ் தான் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்முக்கு எப்படி அவங்க போகலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் ஓப்பன் மைக்ஸ். ஓகே, நிறைய நடக்குது சிட்டியில். அப்போ இருந்து நோட் டவுன். எஸ், நோட் டவுன். நிறைய நடக்குது ஓப்பன் மைக்ஸ். தேர் இஸ் ஓப்பன் மைக் பை விக்கல்ஸ் விக்ரம் குரூப். தேர் இஸ் ஓப்பன் மைக் பை another group called Seri Ventures. I think they're still doing, if I'm not wrong. அந்த மாதிரி நிறைய இருக்குது. If you want details, DM me, நான் கேட்டு சொல்கிறேன். So yes, feel free. ஓப்பன் மைக் பற்றி எதுனாலும் you can definitely DM. அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் heads up before you start, be prepared to be thick skinned. ஒரு வாட்டி சிரிக்கலன்னா உடனே நீங்கள் ஐயோ சிரிக்கல அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துடக்கூடாது. Little thick skinned you have to be, in the sense of booing will happen, not laughing will happen. Booing will happen? எப்பயாச்சு, நாட் எவ்ரி டைம், எப்பயாச்சும் நடக்கலாம். பட் டோன்ட் பி டிஸ்ஹார்டன்ட் ஆர் ஸ்டாப். அங்கேயே நிறுத்திடாதீங்க, ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் தெர் இஸ் அ ப்ராவர்ப் இன் தெலுங்கு, தேசே எல்லா ரசத்துலேயும் நவரசங்கள்லையும் நகைச்சுவை தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மனுஷனை சிரிக்க வைக்கிறதுன்றது. பட் கீப் ட்ரையிங், லைக் ஹிட் ஓப்பன் மைக்ஸ் whenever you are free, அந்த மாதிரி. அண்ட் இப்போ காமிக்ஸ் தான் மாதிரி ஒரு ஸ்டேஜ் அன்ஃபார்ச்சுனேட்லி திருப்பி எப்போ வரும்னு தெரியல. I don't know, because அவங்க தமிழில் ஒரு சீசனோட நிறுத்திட்டாங்க. இன்னும் I mean, I'm touched. I really want them to start another season. Definitely. ஸோ அது நடந்தால் நல்லாயிருக்கும். பட் அதுக்கான ஒரே வழி என்னென்னா நீங்கள் ஓப்பன் மைக்ஸ் ஹிட் பண்ணுறது. ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஹிட்டிங் ஓப்பன் மைக்ஸ், யூ ஸ்டார்ட் பி ஃபெமிலியர் வித் த காமிக்ஸ் இன் த சிட்டி. அவங்க பார்ப்பாங்க உங்கள் ஒர்க்கை அண்ட் தே வில் ஸ்டார்ட் கிவிங் யூ ஸ்பாட்ஸ் இன் குட்டி குட்டி வென்யூஸ். லைக் தெர் இஸ் ஒன் கால் Trinity Studio in கோடம்பாக்கம். There is Medai, and there is another place called Idam, where all these producers are doing shows, line-up shows. அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5 minutes ஸ்பாட் கிடைக்கும், அப்புறம் 10 minutes ஸ்பாட் கிடைக்கும். Based on the material you have and how good you are, producers will keep offering you spots. That is how all this starts for anybody. யாருமே எடுப்பில் ஆடிட்டோரியம் போய் 800 பேர் ஃபில் பண்ண மாட்டாங்க. It will easily take 10 years, 12 years அந்த மாதிரி. So if you're in it, you have to be in it for the long run. Yes, long run. Or see, என்னன்னா see, stand up பொறுத்த வரைக்கும் it's an art form. கண்டிப்பா. When you come in, I would suggest, என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, don't come in for the money. கண்டிப்பா இதில் ஆரம்பத்திலே எந்த மணியும் இருக்காது. ஸோ ஈவன் நானே இப்போ கூட ஸ்டாண்டப் இஸ் நாட் மை மெயின் இன்கம். ஐ வில் பி வெரி கிளியர். எனக்கு வேறு சில ஃப்ரீலான்ஸாக நான் வேறு சில வேலைகள் பண்ணிகிட்ருக்கேன்.
நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அலெக்ஸ் லெவல் எஸ்ஏ லெவல் போனால் எஸ் திஸ் வில் பி யுவர் மெயின் இன்கம். பட் அவங்களுக்கே ஒரு 12 years ஆச்சு 15 years ஆச்சு. இட்ஸ் நாட் லைக் அவங்க ஓவர் நைட் ஆகல, அவங்களும் இந்த ப்ராசஸை கடந்து தான் வந்திருக்காங்க. இஃப் யூ டாக் டு தெம் தே ஆல்சோ டெல் த சேம் திங். கண்டிப்பா. ஸோ இஃப் யூர் ஸ்டூடெண்ட் 18 yearsனா கண்டிப்பாக யூல் பி இன் காலேஜ் ஆர் ரைட் ஆஃப்டர் காலேஜ். ஐ சே கோ ஃபார் அ ஜாப், எனிதிங் whatever you like. Yeah, because see these shows anyway, open mics ஆ இருக்கட்டும், ஷோஸாக இருக்கட்டும், anything will be post 7. ஸோ நீங்கள் வந்துக்கலாம், பொறுமையாக நீங்கள் வேலையை முடிச்சுட்டே வந்துக்கலாம் 7. இப்போலாம் இன்ஃபேக்ட் சென்னையில் இப்போ லேட் நைட் ஷோஸ் நிறைய நடக்குது, அப்போ கூட வந்து நீங்கள் ஹிட் பண்ணிக்கலாம். ஸோ தேர் இஸ் நோ நீட் ஃபார் யூ டு கிவ் அப் ஆன் மணி. பேஷனுக்காக இந்த படத்தில் காட்டுற மாதிரி நான் சினிமாக்காக கடன் வாங்கி அப்படி ஆகிட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கோ ஃபார் அ ஒர்க், earn money, and if you're definitely where someone who your income is dependent, like உங்கள் காசு வச்சு வீட்டில் நடக்கணும்னா தயவு செஞ்சு இதை ஃபுல் டைமாக எடுக்காதீங்க. ஸ்டார்ட், கோ ஃபார் அ ஜாப், இதை சைடில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும்ல ப்ராசஸ், யூ வில் see the graph of your growth. அது பார்த்துட்டு then you decide what you want to do. If you want to do this full time, there are people out there who still do this just as a passion. அவ்வளோதான். இப்போ இது வந்து it's as simple as doing pottery. பாட்ரி நீங்கள் ஃபுல் டைம் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, ஒரு சைடு ஹாபி மாதிரி. அவ்வளோதான். இது ஸ்டாண்டப்பை கடைசி வரைக்கும் ஹாபியாக வச்சிருக்கேன் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது ஒன்றும் தப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இட்ஸ் அன் ஆர்ட் ஃபார்ம். ஹவு யூ பர்சூ இட் இஸ் யுவர் ஓன். அவ்வளோதான். யூ டோன்ட் ஹேவ் டு அப்படிலாம் யாரும் உங்களை பண்ணவே சொல்லலை. ஸோ சில்லா பண்ணுங்க. சி இட்ஸ் காமெடி, எண்ட் ஆஃப் டே இது நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான். ஒன் திங் ஐ வுட் சே இஸ், நான் ஆரம்பித்ததுக்கும் இப்போக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா இன்ஸ்டாகிராம். அப்போ லாங் ஃபார்மேட் மட்டும் தான் எங்களால் போட முடியும், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். இப்போ நீங்கள் ரீல்ஸ் போட்டும் வரலாம். பட் அகைன் இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்குமே எது ஹிட்டு எது மிஸ்ன்னு தெரிய மாட்டேங்கிறதுனால யுவர் மெட்டீரியல் ஆல்சோ கேன் பி த சேம் திங். ஹிட் ஆர் மிஸ் தான். ஸோ நீங்கள் என்னதான் ரீல்ஸ்லாம் போட்டு எதாவது பண்ணால் கூட சேயிங் அங்கே போயிட்டு என்ன ஆகுது நம்மளுக்கு தெரியாது. கரெக்ட். ஸோ சில் பண்ணிட்டு பண்ணுங்க. கரெக்ட். How do you know when it's working? Like இப்போ உங்களுக்கு கான்டாக்ட் ஆடியன்ஸ் இருக்கிறது தான் இல்ல பிஃபோர் லைக் while writing இது வர்க் ஆகுமா ஆகாதான ஒரு ஐடியா. I don't know, tell it to your friends like that. So go and tell your friends, don't be ashamed. Yes, tell your friends. அதெல்லாம் கூச்சமே படாது. அது கேட்காத ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்ட் கரெக்ட் கேட்க சொல்லுங்க. கரெக்ட். கூச்சமே இல்லாம போய் சொல்லுங்க. கண்டிப்பா. காமெடி பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்டிவ் தான். கண்டிப்பா. ஸோ அப்படி இருக்கும்போது சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா டோன்ட் பி டிசார்டன்ட். ஐம் சேயிங் ட்ரை பட்டி டிங்கரிங் பட் ஸ்டில் கோ ஹெட் வித் த திங் மெட்டீரியல். ஏன்னா இட்ஸ் சப்ஜெக்டிவ். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு பிடிக்காது, ஆடியன்ஸில் ஒரு 4 பேருக்கு பிடிக்கலாம். யூ நெவர் நோ. பட் ஐம் சேயிங் அதுக்காக அதை விட்டுறாதீங்கன்னு சொல்கிறேன். பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் who is your population of audience, like what is your graph, demographic என்னது அண்ட் அவங்க என்ன மூடில் இருக்காங்க அண்ட் வேர் யூ பர்ஃபார்மிங், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் நீங்கள் டெஃபினட்டாக ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஓவர் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். பட் take it to the audience. I'm saying don't stop it anywhere. You were talking about theater interest. Like you recently like also did movie. நீங்க 2 seasons பண்ணிருக்கீங்க, வேற மாதிரி ஆஃபீஸும் பண்ணிருக்கீங்க. So for someone that has come from just நீங்க சொன்ன மாதிரி ஒரு டயலாக் இருந்தா நான் வந்து சும்மா பண்ணுவேன், to actually being able to be in a real set and performing, how does that transformation feel? ஸோ ஃபஸ்ட்டு வேறு மாதிரி ஆஃபீஸ் சீசன் 1 ஃபர்ஸ்ட் டே போய் நிற்கும் போது எனக்கு எங்கே பார்த்து நடிக்கணும்னு தெரில. பிகாஸ் ஐ நெவர் ஆக்டட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. ஐ ஒன்லி ஆக்டட் அஸ் அ லைவ் ஆடியன்ஸ் வேர் ஐ வில் see everybody. So when you act for a live audience it's this huge. But when you are in front of a camera it's this much. So when you have a live audience a certain energy will come to you from them. அவங்க ரியாக்ட் பண்ணுறதை வச்சு நான் கரெக்டாக தான் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு தெரியும். பட் நீங்கள் கேமரா வந்து இப்படி உட்காந்துருக்கோம், இதை பார்த்து நடிக்க சொன்னால் நான் எப்படி நடிக்கிறேன்? கரெக்ட் கரெக்ட். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் நடிக்கும்போது ஐ ரிமெம்பர் வெரி வெல் there was a shot where there was only like 1 or 2 co-actors. I had to like just take a glass and walk like that. Okay. ஒரு நான் ஐ திங்க் ஐ went about 6-7 retakes. ஏன்னா நான் அதான் கேட்டேன், சார் எங்கே பார்த்து நடிக்கணும், இப்படி போனேன் ஓகே பட் இங்கே பார்க்கணுமா அங்கே ஏன்னா கேமரா இங்கே வச்சு அவங்க இது சொல்கிறாங்க, ஆக்டர் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காரு, எனக்கு ஒன்றும் புரியல. And தியேட்டருக்குமே இது டிஃபரெண்ட். ஈவன் in theater you have response இல்லையா, like live audience இருக்கு. Yeah, let's see, when you want them to laugh they'll laugh if you give them the right meter. Yeah, definitely. When you want them to feel bad அதெல்லாம் இருக்கும் தியேட்டரில். பட் கேமரால அது இருக்காது. only a co-actor will respond. ஸோ அப்போ நான் ஒரு 6-7 ரீடேக் போனேன். ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஐ டோன்ட் நோ வேர் டு லுக் அட். ஸ்லோவாக தான் பழகிச்சு எனக்கு. அது நான் 2-3 நாள் எடுத்துக்கிட்டேன். பட் தி அதர் கோஆக்டர்ஸ் வேர் ஆல்ரெடி சினிமா அண்ட் சீரியல் பீப்புள். அவங்களுக்கு அது வந்து இட் வாஸ் லைக் ஈஸ். அவங்க
they just அப்படியே ஜாலியாக பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் வந்து முழிச்சிட்டு இருக்கேன், இப்போ இங்கே போகணுமா இல்லை அங்கேயா இங்கேயா அப்படின்ட்டு. அண்ட் இன்னொரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னா, தேட்டருக்கும் சினிமாவுக்கும் சரி சீரீஸ்க்கும் நான் பார்த்தது, இங்கே கட்டு இருக்கும். they'll cut into parts. One scene will be cut into many parts. Theaterல அப்படி கிடையாது. நீங்க வந்தீங்கன்னா அவ்வளவுதான். There is no looking back. Even if it's a 5-minute play, 10-minute play, 1 hour play, there is no intervals. Right? So that was a major difference for me. Do you feel like you enjoy that more? Yes, I feel like I enjoy theatre more than இது as of now because I have done more theatre. Okay. அப்போ உடனே யாராவது சினிமா ஆளுங்க பார்த்தா சரி எனக்கு சினிமா வாய்ப்பே கொடுக்கலாம் அப்படிலாம் இல்லை. அப்படி கிடையாது. நாங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில் போகணும் டெஃபினட்டாக போகணும். ஐ வுட் லவ் டு டூ போத். கிவன் சான்ஸ் நான் ரெண்டுமே பண்ணுவேன். So can you tell us how your family situation is, how you grew up and how that impacted you into getting this career? இது வந்து ஒரு அவுட்பர்ஸ்ட் மாதிரி இருந்ததா இல்லை எப்படி? என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். மை ரிலேட்டிவ்ஸ் ஐ வாஸ் a very introverted child. Okay. So first when Kanistan came out, a lot of these my brothers, so நானும் எங்கள் அண்ணன் ஒரே ஸ்கூலில் படித்தோம். Okay. ஸோ அப்போது வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்னை பார்த்து ரெகனைஸ் பண்ணி, டே இவன் நாங்கள் பேசினாலே பேசி தொலைய மாட்டா, இவளாடா காமிக்ஸ்தான் பண்ணுறா அப்படின்லாம் இருந்தாங்க. ஸோ ஜென்யூன்லி ஐ வாஸ் a very introverted child. எனக்கு அடல்ட்டிங் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஐ won't blame the household. எஸ், வீட்டில் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கதா இருக்கும். அப்படியே நான் வந்து ஆப்பிள் ஆஃப் த ஐ அந்த மாதிரிலாம் ஒரு மனக்கட்டி கிடையாது. ஐ வாஸ் தட் எவ்ரி அதர் செகண்ட் சைல்டு இன் த ஹவுஸ் ஹூ காட் த பீட் அண்ட் த ஷிட் அவுட் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் காண்ட் எங்கே வந்ததுன்னா அடல்ட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போய் டிராஃபிக்கு என்னடா வாழ்க்கை, இது எவ்வளோ காசு வந்தாலும் பற்ற மாட்டேங்குது, அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு இது. ஸோ யூ கேன் சே திஸ் வாஸ் அன் அவுட் பஸ்ட். டெஃபினெட்லி. I mean because you rant about பண்றனே தெரியல. இல்ல இங்க பாருங்க, நான் என்ன நல்லா இருக்கு. யானை தானே? தெரியுதா? Does it look like யானை? It does. நான் கெஸ் பண்ணிட்டேனே, நல்லா இருக்கு. நான் என்ன பண்ற சொல்ல பாப்போம். ஏன் one human இது என்னன்னே தெரியல. ஹியூமன் தாங்க. நான் வந்து டிராகன் ஃப்ளை பண்றேன். டிராகன் ஃப்ளை. வாவ். ஷிட். இப்படி அசிங்கப்பட்டேனே நான். இல்லங்க பண்ணுங்க. அசிங்கமா இல்ல. யானை in what form? Damn. This is way better than what I am doing. This is யானைன்னு ஏதோ தெரியும். ஐயோ காது ஊந்துச்சு யானைக்கு. இப்படிதான் லைஃப் போயிட்டு இருக்கு மக்களே. ஹாஸ்பிடல் அட்மிட் தலை I could make. பெரிய தொண்டமாயிருச்சு, கொஞ்சம் கட் பண்ணி. அது எவ்வளவு பெருசா இருந்தா நம்ம விஷுவலைஸ் பண்றது தான் யானை. இல்ல ஐயோ கடவுளே. பட் நீங்க சொல்றீங்கல்ல that you were an introverted child and something, but I read also about how you were a funny kid in class, like you described yourself as that. I was funny like, to that அந்த close gang. Yes, exactly. What kind of a funny was it? Like self-deprecating or was it like self-deprecating la appo theriyadu. So one thing I have realized lately is I never had many inhibitions. I feel I was never afraid to be a clown of the class. In clowning, proper clowning, when you learn, I learned for a few brief time. Adula vandu you will have to literally be a stupid on stage, an idiot on stage. That is what a clown does, right? Clown makes a fool of himself. அதுதான் பண்ணேன். அண்ட் அப்போ வந்து ஐ ரியலி லைக் இட். இஸ் லைக் நான் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பட் தட் டேக்ஸ் a lot of gut. எனக்கு தெரியல, எனக்கு அது ஜாலியாக இருந்துச்சு. எக்ஸப்ட் ஃபார் த கொஞ்சம் ஃபிசிக்கலாக டயரிங் பார்ட் தவிர எனக்கு அந்த பெயிண்ட்லாம் சின்ன குழந்தைங்களை வந்து இது பண்ணுறது ஜாலியாக இருந்துச்சு எனக்கு அது. ஸோ ஐ ஃபெல்ட் லைக் தட் இஸ் வேர் ஐ திங்க் ஐ வாஸ் ஃபன்னி மோர் தென் அது பேசும்போதும் ஃபன்னியாக இருப்பேன் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான். இப்போ கூட வந்து இஃப் யூ சி when I finish a stage I'll run off to the green room because I can't do this selfie thing and interaction. Socially கொஞ்சம் பீதி ஆயிடும். இந்த டிராமாலாம் எனக்கு பிடிக்கும். ஸோ wherever there is a chance where I could be someone else, I liked it. ஸ்கூல்லலாம் இந்த ஆனுவல் டே ட்ராமாலலாம் போய் ஒரே ஒரு குட்டி டைலாக் கொடுத்தா கூட சும்மா நின்றுப்பேன் அந்த மாதிரி. அது எனக்கு பிடிக்கும். I didn't have stage fear as a child, but ஆனால் முடிச்சுட்டு உள்ள ஓடி போயிடுவேன். Is there a confidence in portraying someone else instead of being you? Maybe, but also எனக்கு அந்த ஸ்டேஜ் will give me one high. நீங்க வந்து ஸ்டாண்ட் அப் பண்றீங்க, நாங்கலாம் ஆடியன்ஸ்ல உட்கார்ந்திருக்கோம்னா எங்களுக்கு ஜாலியா இருக்கு. obviously we are enjoying. Do you ever feel like you doing that has brought down some sort of pain within? அவ்வளோலாம் இல்லைங்க. I do rant about problems. பட் எனக்கு அவ்வளோலா பெயின் இருந்து அவ்வளோ அதை ரேண்ட் பண்ணும்போது பெட்டரா ஃபீல் ஆகுதான்ற மாதிரி. கண்டிப்பா மை ப்ராப்ளம்ஸ் சம்டைம்ஸ் மைட் சவுண்ட் லைக் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ப்ராப்ளம். ஏதாவது ஒரு பிரச்சனையா, நாட்டில் என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு
பட் எனக்கு அது பிரச்சனையாக இருக்கேன்னு நான் புலம்பிக்கிறேன். உங்களுக்கு ரிலேட் ஆகலைன்னா மன்னிச்சிருங்க, ரிலேட் ஆச்சுன்னா சந்தோஷம். Understandable. Are there any comedians that you look up to, like any names that you think like இந்த மாதிரி இருக்கணும் அப்படினு? Definitely, a lot of comedians. I think Kannan Gill is one comedian who I recently saw. Like I think 2 specials பார்த்தேன், நல்லா இருந்தது. ரைட்டிங்கே வந்து எனக்கு அவ்வளோ ரைட்டிங் பற்றிலாம் எனக்கு பேச தெரியாது, பட் அந்த ப்ரிமைஸ் அவர் எடுத்ததே நல்லா இருந்தது. அவர் ஒரு ஜோக் வச்சிருப்பார், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பற்றி ஒரு ஜோக் வச்சிருப்பார், வேற லெவலில் இருந்துச்சு அந்த செட்டு. யாரையா நீ இதெல்லாம் யோசிச்சிருக்க? பட் அகெயின் தட் இஸ் பிகாஸ் ஹி வென்ட் த்ரூ தட். இப்போ என்னால் அது எழுத முடியும். எக்ஸாக்ட்லி. இப்போ அதனால என்னால் அதை பற்றி எழுத முடியுமானா கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் நான் இன்னும் எதுவும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குலாம் போனதில்லை. போனால் கண்டிப்பாக நான் வச்சு கலாய்ப்பேன். தட் இஸ் த ரீசன் ஐ வாண்ட் டு டூ அபவுட் மேக்கப், பிகாஸ் ஐ சா தட் க்ளோஸாக பார்த்ததுனால. அதே மாதிரி சுமுகி சுரேஷ் இஸ் ஒன் கமெடியன். அப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் அலெக்ஸ் இருக்காரு, அதில் எதுவும் டவுட்டே இல்லை. அண்ட் தென் மர்வின், அஃப்கோர்ஸ் மர்வின் ரீசன்ட் ஸ்பெஷல் இஸ் ஆன் யூடியூப், யூ கேன் செக் இட் அவுட். எஸ் மர்வின் பாருங்கள், ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பெஷல், ரைட்டிங் வைஸ் செம்மையாக இருக்கும். அதுவும் ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. சம்படி ஹூ ஜஸ்ட் ஃபினிஷ்ட் இன்ஜினியரிங் அண்ட் இஸ் கமிங் அப், அது செம்மையாக இருக்கும். And there is another comic called Chokkalingam. He has a lot of videos on YouTube. அவர்தான் எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். There is another comic called Bharat Balaji. So it's a never ending list. It's a never ending list. இவ்வளோ பேர் இருக்கும்போது நான் எப்படி ஒரு ஆள்? So many talented people. So we can't. கண்டிப்பா இவங்கெல்லாம் கூடிய சீக்கிரம் பெரிய ஆள் ஆவாங்க நான் நம்புறேன். கண்டிப்பா சாப்பிடுற மாதிரி உருட்டு உருட்டு இத பின்னாடி போட்டா உடம்பு அவ்வளவுதான் உருண்ட வர மாதிரி இருக்கும். But I didn't want to do உடம்பு without legs or anything. I felt bad. It look bad. ஐயோ I didn't think of that. We don't want to fracture a elephant. மூஞ்சி மட்டும் வெச்சு பரவாயில்லை. It's okay. This is itself nice. என்னோட dragonfly/butterfly எப்படி இருக்கு? உங்களோட ஸ்கோர் என்ன கொடுப்பீங்க மார்க்ஸ் இதுக்கு? நான் இன்னும் கொம்பு வைக்கல. ஏன் இதுக்கு நான் வந்து 8.5 out of 10 கொடுத்துருவாங்க. நான் இதுக்கு 3 தான் கொடுப்பேன். கண்ட்ராவே பண்ணிருக்கேன். honestly நான் humility இது இல்ல. What is like some wholesome, or if you can from the top of your mind remember or wholesome interaction with a fan, audience, anyone? இப்படி சொன்னாங்க I felt very touched அப்படின்ற மாதிரி. நிறைய இருக்கு. See, there is one message I got on Instagram where one person said she couldn't come because it was in Chennai, she was in Bangalore, so she sent her parents. And she said they enjoyed it very much. First எனக்கு அதுவே பீதி ஆயிடுச்சு. பேரண்ட்ஸ் அனுப்பிச்சிங்களா, நான் கொஞ்சம் கெட்ட வார்த்தைலாம் பேசியிருப்பேனே அப்படின்லாம், தகாத வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருப்பேனே அப்படின்ட்டு. But she said இல்லை எனக்கு என்ஜாய் பண்ணேன்ட்டு. I don't know if you remember, for our show there was a family who turned up as a for our show entire family came, like 3 generations. That itself I felt was like பரவாயில்லை நம்ம ஷோ கூட குடும்பங்கள் கொண்டாட வெற்றி ஆகுது நம்ம ஷோ கூட. So I think the fact that my demography increasing itself is very happy for me. முன்னாடி வரும் அந்த யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான். இப்போ நான் எனக்கு வயசாக ஆக கொஞ்சம் அந்த ஏஜ் குரூப் வராங்க அப்படின்ட்டு. பட் ஜென்சி கிட்ஸ் வில் கம் அண்ட் சே ஆண்டி ஏதோ தப்பா உடம்புது லைக் எஸ்டர்டே ஐ வென்ட் டு a corp show. ஒரு பர்சன் மெசேஜ் மீ சேயிங் எனக்கு அங்கே சொல்ல ஒரு மாதிரி ஆங்ஸைட்டியாக இருந்தது, ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணீங்க, எனக்கு கொஞ்சம் கூட்டத்தில் ஷையாக இருந்துச்சு. அதுவும் ஸோ இட் வாஸ் ஒன் லைக் ஃபேக் அக்கௌண்ட் மாதிரி இருந்தது. ஸோ ஐ ஆல்சோ கிளியர்லி எக்ஸ்பிளைன் டு மீ, பாவம் சேயிங் நான் வந்து ஃபேக் அக்கௌண்ட்லாம் நினச்சிக்காதீங்க, நான் ஏதோ ஒரு குரூப்காக இந்த அனானிமஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதனால நான் இதுலேருந்து சொல்கிறேன், நம்ம நல்லா பண்ணீங்க நேற்று, ஐ ஹோப் யூ he's like I hope you come back again. So I went with Praveen Kumar as opening act. So he's like I hope you come solo or do one show for us அப்படிலாம் சொல்லி ரொம்ப நன்றிப்பா அப்படின்லாம் சொல்லி. Like yesterday there was a lot of people like so recent I think the very happy thing for me was Hyderabad show because first time நான் போனேன். போனப்போ I sold about 28 tickets. அதில் 18 டிக்கெட் ஓவர் நைட் இருக்குது. சத்தியமாக எதிர்பார்க்கல, ஏன்னா ஃபுல் நியூ ஷோ எல்லாமே. பட் லோக்கல் காமிக்ஸ் செட் இட் வாஸ் நைஸ் அண்ட் ஆடியன்ஸ் லைக் நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு they said we'll definitely tell other people if you come back. அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. they like word of mouth நாங்களே ஸ்ப்ரெட் பண்றோம். அதுதான் எனக்கு வந்து I was really happy. So recent timeல my Hyderabad show itself was like one super nice moment for me. Yeah, definitely. What do you think 14-year-old Syama would tell you or like feel when she sees you perform right now? I think she'll be worried. ஐயோ 30 வயசுக்கு அப்புறம் எப்படி ஆயிடுவேன்
No, but 14-year-old Syama, I don't know. Yeah, she was just living life in the flow. அப்போ வந்து Max was my biggest enemy. 9th standardல, so Max was my biggest enemy. அப்போ வந்து நான் எப்பவுமே லைஃபை பிளான் பண்ணி வாழ்ந்ததே இல்லைங்க. நான் எப்பவுமே ஒரு ஃப்ளோல போய்கிட்டே இருப்பேன். அவ்வளோதான். எதையும் நான் பெருசா பிளான் பண்ணி அப்படியே 5 இயர்ல இங்க இருக்கணும் அப்படிலாம். So 14-year-old Syama didn't even know she'll live up to 30. Oh my God. Ask me. I cannot. No, I genuinely believe நான் இன்னைக்கு தூங்கினா நாளைக்கு எந்திரிப்பேன். அந்த இதுல தான் இட்ஸ் நாட் நெகட்டிவிட்டி மக்களே, பட் இட்ஸ் ஜஸ்ட் தட் ஓகே லிவ் லைஃப் ஆஸ் இஃப் இட்ஸ் யுவர் லாஸ்ட் டே. அப்படி ஜாலியா வாழ்ந்துட்டு இருப்பேன். Fair enough. But what is something you would say you had to unlearn when you saw success / fame? அடல்ட்டிங்ல அடி வாங்கி கத்துக்கிட்ட ஒரு விஷயம்னா யூ ஷுட் லேர்ன் செல்ஃப் லவ். புட் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ப்ரியாரிட்டைஸ் யோர் செல்ஃப் அண்ட் லவ் யோர் செல்ஃப் மோர் தென் எனிபடி. கண்டிப்பா. இந்த ஓவரா உழைச்சி எதுவுமே பண்ண போகிறோம், எந்த விருதும் உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. பட் எண்ட் ஆஃப் டே இஃப் யூ லுக் பேக் யுவர் ஒர்க் இஸ் நாட் கோயிங் டு பி இன் யுவர் லைஃப். இட்ஸ் யூ அண்ட் யுவர் க்ளோஸ்ட் ஒன்ஸ். How do you think your journey with self love was? I think once I hit this 27ish, I learned okay, இதுக்கு மேல சில பல அடிகள் வாங்கிட்டு இப்படி நீ உழைச்சு ஒன்றும் யாரும் உனக்கு அப்படியே நோபல் பிரைஸோ பத்மஸ்ரீயோ உனக்கு போறதில்ல. ஸோ நீ உனக்கு கொடுத்துக்கிறது தான் விருது. ஸோ தென் ஐ ஸ்டார்டட் ஸ்பெண்டிங் மணி ஆன் மை செல்ஃப். ஒரு இன்கம் வரும்போது ஒரு சின்ன சின்ன விஷயம் பிளான் பண்ணி நான் வாங்கிக்கிறேன். லைக் ரைட் ஃப்ரம் ஆக்ஷன் ஃபிகர்ஸ் டு டிஷர்ட்ஸ் டு வாட் எவர். ஐ கீப் தட் மணி அசைட். ஓகே, சேவ் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 500க்கு நான் இன்னைக்கு இந்த இன்கம்ல நான் வாங்க போகிறேன்டா. லைக் ஐ ஸ்டார்டட் buying things that makes me feel good and is comfortable also. If tomorrow you give me a voucher for sale a lakh and go spend it in one like a holiday destination, like அத காசா கொடுத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணிப்பேன். அந்த கொஞ்சம் கேவலமான மென்டாலிட்டி தான். But I'm saying if you getting a good spa or a holiday voucher na போங்க, அந்த காசெல்லாம் கன்வெர்ட் பண்ணாதீங்க, போய் தொலைங்க, போங்க, ஜாலியா இருங்க. What is a place you go to physically or mentally to feel at home? Feel at home வீடுதாங்க. வீடு தான். பட் if I'm down na பீச்சுக்கு போய் உட்காரேன் கொஞ்ச நேரம். Mentally ஒரு பிளேஸ்னா அம்மா தான். A couple of close friends, school college friends 2-3 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுவேன். I also relax sometimes by playing games. Snooker, I play snooker கொஞ்சம். Or I just go swim. Okay. எனக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ஸோ there's nothing na, I just go burn the energy. காண்டா இருக்குன்னா போய் ஸ்விம்மிங் இறங்கிடுவேன். 1 hour இறங்கிடுவேன். அப்படின்னா போய் ஒரு 1 hour ஸ்னூக்கர் விளையாடுவேன். Let's go to this next segment. In the segment is called Seri or Vendakka. Vendakka. Yeah. Vendakka is no, huh? Vendakka is no. Oh, okay. So Vendakka சொல்லும்போது ட்ரைனிங் கொடுப்பாங்க. Okay. Vendakka அப்படி சொல்லணும். கோமா. Oh, okay. நீங்க வந்து சந்தோஷமா சொல்ல கூடாது. Why are you doing this? Vendakka is actually my favorite vegetable. Why are you doing this? எனக்கு பிடிக்கும். Why are you doing this? நம்ம யார லவ் பண்றோமோ அவன பாவக்கான்னு வேணா சொல்லலாமே. சி ஆமா பாவக்கா கரெக்ட். But okay. I don't want to change your segment. Vendakka. அப்படிதான் சொல்றீங்க. Okay. Okay, done. Let's go. First question. Typing a long rant and deleting it after 5 minutes. Vendakka. Very Vendakka. People who say on the way while still at home. Vendakka. Traffic சொல்லுங்க. ஓகே, வீட்ல இருந்துகிட்டே கிளம்பிட்டேன்னு சொல்றதெல்லாம் கண்டிப்பா Vendakka தான். தண்டிக்கப்படுவீர்கள். Yes. People who say let's plan soon and never do. It's okay. Yes, because I think it's chill. It's chill. It's okay because நான் பார்த்த வரைக்கும் plans never work. Yeah. அப்படியே கிளம்புங்க ஒரு நாள் ரேண்டமா. ஒரு 2 நாள் முன்னாடி போட்ட பிளான்ஸ் தான் எனக்குலாம் ஒர்க் ஆயிருக்கு. இந்த மாச கணக்கா போட்ட பிளான்ஸ் ஒர்க்கே ஆகாது. எனக்கு இது வரைக்கும் லைஃப்ல ஒரு இன்ஃபேக்ட் த ஃபர்ஸ்ட் டைம் நான் சின்ன வயசுல பாண்டிச்சேரி எங்கள் அப்பா அம்மாவோட போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஐ வென்ட் வித் அ ஃப்ரெண்ட். இட் வாஸ் வெரி ரேண்டம். லைக் ஹி வாஸ் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஹி செட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டான். தேர்ஸ்டே சொன்னால் ஃப்ரைடே புக் பண்ணோம் ஆன்லைன் அந்த பஸ் டிக்கெட்டு. சாட்டர்டே காலைல இன்ஃபேக்ட் அப்போ மழை. திஸ் வாஸ் when I was doing வேற மாதிரி ஆஃபீஸ் சீசன் 1. ஏதோ கொஞ்சம் நல்லா மழை பெய்ஞ்சு ஜூன் டைம்ஸ். ஏதோ டிப்ரெஷனால நமக்கு அந்த மழை வந்தது. மழைடா அதெல்லாம் முடியாது, இப்போ நம்ம அவன் கார்பரேட்ல இருப்பான், அவன் செம்ம டென்ஷன் ஆகிடும், போயே ஆகணும். வி ஸ்டார்டட் வி வென்ட். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ட்ரிப் டு பாண்டி. பிளான் எல்லாம் நடக்காது, அப்படியே கிளம்புனீங்கன்னா கார் இருக்கிறவங்க அப்படியே எடுத்து கிளம்பி போயிட்டே இருங்க. Watching YouTube tutorials at 2x speed like it's a race.
I don't know. I've never watched. So guess Vendakka. Vendakka only, I think. I think it's Vendakka. Just enjoy and watch. Yeah, but 2x speed la பார்த்தா எப்படி உங்களுக்கு புரியும் tutorial? Typing haha with no emotion and real life. It's okay. நான் அதான் பண்ணுவேன். It's okay. It's okay. come on, நீங்க ஒரு ரீலுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணுங்க. அதனால நல்லா சிச்சிடா இருக்கீங்க. அது வந்து இப்போ ரீலுக்கு ரியாக்ட் பண்றது வந்து இட் இஸ் பிகம் ஒன் ஆப்ளிகேஷன். அஞ்சா எல்லாத்துக்கும் ஹாஹா ஆக்சுவலி அப்புறம் எப்பயோ போய் பாப்பீங்க. So it's okay, take it. Leaving the party without saying bye to anyone. Gee, Vendakka. Saying trust me da when they are the least trustworthy person. Hey, that's very Vendakka da. Very bad. Don't tell. People who say I have a story and then take 30 minutes to reach the point. இந்த உலகத்தில் கேட்பதற்கா பஞ்சம் கேட்போம். I'm okay with it still. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரபிஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு ஒரு கதையில இருந்து ஒரு 40 கதைக்கு போயிட்டு லைட்டா நான் நடுவுல சோனாட்டே திருப்பி வருவேன். அது கோவப்படக்கூடாது. ஆனா எண்டிங்ல நான் வந்து திருப்பி எஸ் கரெக்ட் ஐ கிவ் மை சிம்பத்தி. ஆமா தப்பு யூ ஆர் ரைட் அப்படின்றது. தியேட்டர்ல தூங்குவீங்களா? நிறைய தூங்கிருக்கீங்களா? வாவ், அந்த பவர் தான் எனக்கு வேணும். தூங்கிருக்கேன், வெளியில வந்திருக்கேன் காண்டாய். I don't like something, I come out கூச்சமே இல்லாம. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம போய் பார்க்கிறதுக்கு வேறனா வெளில வர்றதா. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு நீங்க பாருங்க, நான் வெளில உட்கார்ந்து நான் வெளில ரீல்ஸ் பாத்துட்டு இருப்பேன். என்னால முடியாது. நான் ரீல்ஸ் பாத்துட்டு இருப்பேன் ஜாலியா வெளில உட்கார்ந்து. fair enough, completely understandable. Yes. நான் வந்து ஏதோ ஒரு பட்டர்ஃப்ளை பண்ணிருக்கேன். இப்போ ஃபைனலுக்கு நீங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் தருவீங்க? Oh, this is design. Wow, nice. அந்த மாதிரி இருக்கும். No, it's nice. But it's I will still give it 8.5. Yay, thank you. You tell for Yana how much you give. Give one honest answer. Yeah. Honest answer, because we didn't want body and no legs. Yes. So I understand the heart behind it. I will give it 9 on 10. What? Thank you. 10 on 10 body and legs இருந்தது. நான் அது இல்ல பாவம் தலைய மட்டும் வச்சிருக்கோம். Yeah, what's ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. So photo 9 on 10. Yes. Thank you. I hope you enjoyed this interview. Nikila வந்து நம்ம will link her Instagram, any other links we want, we will include it there. Instagram is good. We will link her down and please subscribe here. நம்ம நிறைய வந்து subscribe to Harshini. Yay, we'll link her down. போய்ட்டு follow பண்ணுங்க, போய்ட்டு comment பண்ணுங்க. And whenever as she mentioned, if you have doubts about stand up, if you want to start stand up, உங்களுக்கு என்ன questions இருந்தாலும் you can DM her. Yes, about stand up, yes, about life no, yes. Because I'm figuring out personal questions don't ask her. Because about life even I'm figuring out, but stand up you can definitely question. Yes, don't spam, but ஆசையா கேளுங்க. ஓகே, அப்புறம் அஸ்னி எனக்கு சொல்லுச்சா அப்படி ஸ்பாம் பண்ணக்கூடாது. சமத்தா இருக்கணும். ஓகே, bye.